வெல்கம் டு ராவணாய் செகண்ட். யூத் பீப்புள், யங் பீப்புள் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸை நம்பி இருந்த எல்லாருமே இந்த ஸ்பிளிட் நடந்த உடனே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த டிசப்பாயிண்ட் ஆன உடனே தான் என்னாச்சு, ரெவல்யூஷனரி ஷிம்லா டெபுடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லேண்ட்லார்ட்ஸும் பிரிட்டிஷும் சேர்ந்து ஷிம்லா டெபுடே சரோஜினி நாயுடு, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது வந்து கேட்பாங்க, சரிங்களா? ப்ளஸ் 10 இயர்ஸ் 1925 யார் பிரசிடென்ட் அவர் பண்ணுறா? சரோஜினி திலக்கோட எஃபர்ட்டால், ஆனி பெசன்ட்டோட எஃபர்ட்டால் தான், இவங்க ரெண்டு பேரோட எஃபர்ட்டால் தான் இந்த லக்னோ செஷனே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. வெல்கம் டு ராவணாய்ஸ் அகாடமி. ஸோ நம்ம மாடர்ன் இந்தியா பார்த்துட்ருக்கோம். ஸோ மாடர்ன் இந்தியாவில் 1911, அதாவது சூரத் ஸ்பிளிட்லேருந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்கால் ஸ்பிளிட், சூரத் ஸ்பிளிட் எல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1911லேருந்து 1922 வரையும், ஸோ 1911லேருந்து 1922 வரையும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரெவல்யூஷனரி டெரரிசம் இப்போது என்னென்னா எல்லாமே ஒரு லாஜிக் மாதிரி தான். எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருந்தாங்க. அவங்க பெரிய கட்சியோ சின்ன கட்சியோ அட்லீஸ்ட் வந்து பிரிட்டிஷை பண்ணுற தப்பை எதிர்த்து கேட்குறதுக்கு காங்கிரஸ்னு ஒருத்தர் இருந்தாங்க. அப்போ சூரத் ஸ்பிளிட்டில் என்ன ஆச்சு? ஸோ அந்த நார்மலாக வந்து காங்கிரஸ்னு ஒருத்தர் அவங்க வந்து செயல்படுறாங்க, படல, அதெல்லாம் வேறு விஷயம். பட் இவங்க யார் ஆப்போஸ் பண்ணுறாங்க? பிரிட்டிஷ் ஆப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ சரி, பிரிட்டிஷை ஆப்போஸ் பண்ணி கேள்வி கேட்குறதுக்கு காங்கிரஸ்னு ஒருத்தர் இருந்தாங்க. அதனால் எல்லாருமே வந்து என்ன, காங்கிரஸ் வந்து நம்பினாங்க. உள்ளே சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த கேள்வி. ஸோ காங்கிரஸ் வந்து நம்பினாங்க. அப்போது காங்கிரஸ் வந்து என்னாச்சு, ஸ்பிளிட் ஆச்சு. ஸ்பிளிட் ஆன உடனே உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், நம்பிக்கை போயிடுமா? இப்போ அந்த பீரியடில் வந்து யூத் பீப்புள், யங் பீப்புள் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸை நம்பி இருந்த எல்லாருமே இந்த ஸ்பிளிட் நடந்த உடனே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த டிசப்பாயிண்ட் ஆன உடனே தான் என்னாச்சு, ரெவல்யூஷனரி டெரரிசம், அதாவது இண்டிவிஜுவல் ஹீரோயிக் ஆக்டிவிட்டீஸ், சரியா? ரெவல்யூஷனரி டெரரிசம், இண்டிவிஜுவல் ஹீரோயிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அகெயின்ஸ்ட் யார்? பிரிட்டிஷ். ஸோ இப்போ இது மாதிரி அதாவது பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் என்ன ஆச்சு அப்படின்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க, கால் ஆஃப் பண்ணாங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஓகே, ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை வந்து கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. பெங்கால் பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் ஃபேவர் பண்ணுச்சு. ஏன்னா முஸ்லீம் லேண்ட்லார்ட்ஸ் ஷிம்லா டெபுடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லேண்ட்லார்ட்ஸும் பிரிட்டிஷும் சேர்ந்து ஷிம்லா டெபுடேஷன் சைன் பண்ணாங்க. அதில் வந்து இவங்க என்னென்னா, முஸ்லீம் லேண்ட்லார்ட்ஸ் அவங்களுக்கு வந்து தனியாக வந்து லேண்ட் ஏரியா கொடுக்குறதா வந்து பார்த்திங்கன்னா அதை சைன் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே. ஸோ இப்போது அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, இந்த பார்ட்டிஷனை கால் ஆஃப் பார்ட்டிஷன் பண்ணது யாருக்கு பெனிஃபிட்டாக இருந்ததுன்னா முஸ்லீம் லீக் பெனிஃபிட்டாக இருந்தது. பார்ட்டிஷனை கால் ஆஃப் பண்ண உடனே என்னாச்சு, முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. ஓகே, டிசப்பாயிண்ட் ஆகிட்டு என்ன பண்ணாங்க, எதுவும் பண்ண முடியாது அவங்களால. அதனால் 1916 இருந்த லக்னோ பேக்ட், ஸோ ஆக்சுவலாக என்னென்னா காங்கிரஸ் ஸ்ப்ளிட் ஆகிட்ட அப்புறம் காங்கிரஸால் ஒன்றுமே பண்ண முடியல.
மாடரேட்ஸால் ஒன்றுமே பண்ண முடியல. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டாங்க, அதனால் அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியல, கிராக் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ டோட்டலாக ஒரு வேக்கம் கிரியேட் ஆகுது. என்ன கிரியேட் ஆகுது? வேக்கம் கிரியேட் ஆகுது. ஸோ எல்லாம் ரியலைஸ் பண்ணுறாங்க, நாமெல்லாம் ஒன்றா இருந்திருந்தா இது மாதிரிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரியலைஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், எல்லாரும் ஒன்று சேரலாம் அப்படின்னு தான் இந்த லக்னோ பேக்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. சரி, இப்போ இதுக்கு நடுவில் நடந்த முக்கியமான, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நடந்த முக்கியமான ஒரு சில இன்சிடென்ட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். 1914 திலக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறாரு. ஆனால் திலக் ரிலீஸ் பண்ணும்போது என்னன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது நேஷ்னல் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ஏதாவது செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து என்ன பண்ணிவிடுவோம், திரும்பவும் அரெஸ்ட் பண்ணிவிடுவோம். அப்போ திலக்கால் வந்து என்ன பண்ண முடியாது, திரும்பவும் காங்கிரஸை லீட் பண்ண முடியாது. திலக்கால் லீட் பண்ண முடியாது. இப்போது திலக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு திலக்கால் சும்மாவும் இருக்க முடியாது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியோசபிக்கல் சொசைட்டியில் ஆனி பெசன்ட் இவங்களோட திலக் சேர்ந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஈடுபட்டாங்க. ஸோ இதோட மூமெண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ரூல் மூமெண்ட். யார்? ஆனி பெசன்ட் அண்ட் திலக், இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்தது. ஸோ ஆக்சுவலாக 1914 என்ன ஆச்சு, வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதில் பிரிட்டிஷ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, பிரிட்டிஷும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி 1917 இறந்து போயிடுவார். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்போ ஆக்சுவலாக அந்த 1914 திலக் ரிலீஸ் ஆன உடனே திலக் போய் தாதாபாய் நவ்ரோஜியை பார்த்துருப்பாரு. தாதாபாய் நவ்ரோஜியால் வந்து என்ன பண்ண முடியாது, இதுக்கப்புறம் காங்கிரஸை ஒன்று சேர்த்துறதுக்கு எஃபர்ட்ஸ் எடுக்க முடியாது. பிகாஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், சூரத் ஸ்பிளிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி கிட்ட போய் கேட்டிருந்தா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்லோகன், மாடரேட்ஸ்க்கு ஒரு ஸ்லோகன் தாதாபாய் நவ்ரோஜி தான் பிரித்து கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து ஆக்சுவலாக ஏன் வந்து அவரால் திரும்பவும் ஒன்று சேர்த்துறதுக்கு எடுக்க முடியலன்னா, ஆல்மோஸ்ட் அவர் வந்து ஏஜ்டு. ஸோ 1917 இறந்தும் போயிட்டார். ஸோ திலக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மாடரேட்ஸோட காம்ப்ரமைஸ் பேசணும். ஸோ ஆக்சுவலாக மாடரேட்ஸ் பொறுத்தவரை என்னது, நாம் வந்து திலக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு கொஷின் வராது, கதையை மட்டும் உங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். திலக் போய் மாடரேட்ஸ்கிட்ட பேசி ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வராரு. ஸோ சரி, நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன வேணும், லா கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போராடணுமா, மாஸ் மூமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகக்கூடாது, நோ மாஸ் மூமெண்ட் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, மாடரேட் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சரி. ஸோ ஆனி பெசன்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஆக்சுவலாக 1914 அந்த பீரியட் போயிட்டே இருக்குது. இப்போ திலக் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டே இருக்கிறாரு. கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஏதாவது நான் ஸ்டெப் எடுத்து நான் வந்து என்ன பண்ணணும், காங்கிரஸை ஒன்று சேர்த்தியே ஆகணுன்ட்டு. இப்போ பிரச்சனையே எங்கே, சூரத் ஸ்பிளிட் எங்கே, எதனா சூரத் ஸ்பிளிட்டில் ஒரு ஆளுமை கிடையாது. ராஷ்பிகாரி கோஷ் வந்து அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ண முடியல அந்த கூட்டத்தை. இப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு லீடர் வேணும். தாதாபாய் நவ்ரோஜி கிடையாது, அவர் ஏஜ்டு. அதான் சொன்னோம், 1917 இறந்து போயிட்டாரு. 1914 ரொம்ப ஏஜ்டாக இருந்திருப்பார், 15 இப்படி ரொம்ப ஏஜ்டாக இருக்கிறாரு. ஸோ அவரையும் நம்ம லீடர்ஷிப்பாக இது பண்ண முடியாது, நானும் லீடராக இருக்க முடியாது. பிகாஸ்
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் என்னால் லீடராக இருக்க முடியாது, பிரிட்டிஷ் சொல்லிட்டாங்க, ஏன் நீங்கள் கேட்கலாம் திலக்கே லீடராக இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். பிரிட்டிஷ் என்ன சொல்லி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, இதுக்கப்புறம் உன்னை காங்கிரஸ் பக்கமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னா, நமக்கு இப்போ கையில் கிடைச்ச ஒரே துருப்பு சீட்டு யார், ஆனி பெசன்ட். ஆனி பெசண்ட்டை போயிட்டு என்ன பண்ணுறாங்க, 1915 ஆனி பெசண்ட்டை பிரசிடென்ட் ஆஃப் தி காங்கிரஸ், பிரசிடென்ட் ஆஃப் தி காங்கிரஸ். ஸோ இப்போ உங்களுக்கு இதுதான் ஒரு எஸ்எஸ்சி கொஷின். என்னது, 1915 காங்கிரஸ் செஷனில் யார் ப்ரிசைட் ஓவர் பண்ணா, பிரசிடென்ட் யார், ஆனி பெசன்ட். 1915 யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போனா, ஆனி பெசன்ட். ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஏன்னா ஃபஸ்ட்டு விமன், இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க, இன்னும் எத்தனை தடவை வேணாலும் கேட்பாங்க. சரிங்களா. ஸோ எந்த வருஷம் 1915 ஐஎன்சி பிரசிடெண்ட் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி இல்லையா, ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எங்கே நடந்துச்சுன்னு கேட்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே திலக்கோட கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திலக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடத்துவார்னா பாம்பேயில் நடத்துவார். பாம்பே திலக்கோட ஏரியா. அவர் பிரசிடெண்ட் ஆக முடியாது, அது வேறு விஷயம். நேச்சுரலாகவே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திலக் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஓகே இதை என்னோட கண்ட்ரோலில் எடுக்கிறேன், சரி ஓகே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கண்ட்ரோலில் இது இருந்துட்டு போயிட்டோம், அதனால் நான் 1915 பாம்பேயில் காங்கிரஸ் செஷன் நடக்குது, ப்ரிசைட் ஓவர் பை ஆனி பெசன்ட். ஸோ ஒன்றும் கிடையாது. ஏன்னா ரொம்ப நாள் வந்து காங்கிரஸ் காணாமல் போயிட்டு இருந்த காங்கிரஸை தூசி தட்டி எழுப்பியிருக்காங்க. எந்த ரெசல்யூஷன் எதுவுமே பாஸ் பண்ண கிடையாது. ஸோ ஆக்சுவலாக ஸ்வராஜை பற்றி பேச கிடையாது. ஸோ எதுவுமே பேச கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஸ்வராஜை பற்றி பேசிட்டோம். சரிங்களா. ஸோ இப்போது நம்ம வந்து ஆனி பெசன்ட் வாஸ் ஃபஸ்ட்டு விமன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆனி பெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார், ஃபஸ்ட்டு விமன் to be president of INC. ஸோ இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு விமன் அப்படின்னா யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விமன் காங்கிரஸ் பிரசிடெண்ட் அப்படின்னா ஓகே, அது பிரச்சனை இல்லை. யார், ஆனி பெசன்ட். எந்த வருஷம், 1915. இதுவே ஃபஸ்ட்டு இந்தியன் விமனுன்னு சொன்னால் யார் சொல்லுவீங்க, ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் டு ப்ரிசைட் ஓவர் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப். பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ் ஐஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா யார், சரோஜினி நாயுடு. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இது வந்து கேட்பாங்க. சரிங்களா. ஸோ சரோஜினி நாயுடு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1915 காங்கிரஸ் செஷன் ப்ரிசைட் ஓவர் பை ஆனி பெசன்ட். ஸோ அதுவே வந்து ப்ளஸ் 10 years 1925 யார் ப்ரிசைட் ஓவர் பண்ணுறா, சரோஜினி நாயுடு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா ரொம்ப நாளாக காணாமல் போயிட்டு இருந்த காங்கிரஸை தட்டி எழுப்பியாச்சு. ஆனால் காங்கிரஸை தட்டி எழுப்பியிருக்காங்க. காங்கிரஸ்குள்ளே இருக்கிற மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லாம் ஒன்றும் சேரல. இப்போ அடுத்த செஷன் தான் எல்லாத்துக்கும் எல்லா முக்கியமான வேலையும் செய்ய போகிற செஷன், லக்னோ செஷன். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு செஷனில் எல்லா பெரிய ஸ்டெப்பெல்லாம் எடுக்க முடியாது.
ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திலக்கு, ஆனி பெசன்ட்டு இவங்க எல்லாருமே வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு ஸோ முஸ்லீம் லீக் மாடரேட்ஸ் அங்கங்கே இருந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வராங்க, எல்லாரையுமே ஒன்று கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செஷனாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முக்கியமான செஷனுக்கு யார் வந்து ப்ரிசைட் பண்ணா? ஏசி மஜ்முதார். இது வந்து ஒரு கொஷின். 1916 லக்னோ செஷனை ப்ரிசைட் ஓவர் பண்ண காங்கிரஸ் லீடர் யார் அப்படின்னா ஏசி மஜ்முதார். இதில் தான் முஸ்லீம் லீக் மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். பட் இது யாரோட எஃபர்ட்டால் நடந்துச்சு? திலக்கோட எஃபர்ட்டால், ஆனி பெசன்ட்டோட எஃபர்ட்டால் தான், இவங்க 2 பேரோட எஃபர்ட்டால் தான் இந்த லக்னோ செஷனே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜின்னா திலக் பேக்ட், ஜின்னா திலக் பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. எதுக்காக? இந்த யூனிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலிட் ஆக்கிறதுக்காக. ஸோ இந்த யூனிஃபிகேஷனை வந்து வேலிட் ஆக்கிறதுக்காக ஜின்னா திலக் பேக்ட்னு ஒரு பேக்டை வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த திலக் பேக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முஸ்லீம்ஸ் வந்து இதுவரையும் லாயலாக இருந்தாங்க. இந்த லாயலிஸ்டிக் அவுட்லுக்கை வந்து என்ன பண்ணணும்? நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். சார் சையத் அகமது கான் வந்து என்ன சொன்னார்? ஸோ முஸ்லீம்ஸ் கொஞ்சம் லாயலாக இருந்தால் இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸு, பேக்வர்ட்னஸ் ஆஃப் த முஸ்லீம்ஸ் வந்து போக்குறதுக்காக இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸு அது எல்லாத்தையுமே வந்து கொடுப்பாங்க நமக்கு. ஸோ இப்போ வந்து முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டுட்டு இருந்தாங்க? இந்த செப்பரேட் எலக்ட்ரலேட் கேட்டுருந்தாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து இந்த செப்பரேட் எலக்ட்ரலேட் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. முஸ்லீம் லீகோட செப்பரேட் எலக்ட்ரலேட் அப்படிங்கிற டிமாண்டை காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. காங்கிரஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ காந்தி இன்னும் வரல. சரிங்களா? பை whom, when, கதர் பார்ட்டி வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? வேர். ஸோ இதுதான் whom, when, where. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதர் பார்ட்டி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ். எங்கே ஃபார்ம் பண்ணாங்கன்னா USA, யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஃபார்ம் பண்ணாங்க. கதர் பார்ட்டி எங்கே ஃபார்ம் பண்ணாங்க? யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ எல்லாமே கொஷின். பை whom? லாலா ஹர்தயால். சோகன் சிங் புக்கார். பர்கத்துல்லா கான். லாலா ஹர்தயால், சோகன் சிங் புக்கான், பர்கத்துல்லா கான். ரொம்ப ரொம்ப முக்கியம், கொஷின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கதர் பார்ட்டி பை whom, when. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த பீரியடில், எந்த டைமில், ஸோ அது வந்து முக்கியம். ஸோ ஆக்சுவலாக வந்து இது 1914-15 சாரி, அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின். ஸோ கதர் பார்ட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 1914-15. எங்கே? யூஎஸ்ஏல. ஹூம்? லாலா ஹர்தயால், சோகன் சிங் புக்கான், பர்கத்துல்லா கான். ஸோ இது என்ன ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, இந்த டைமில் இவங்க எல்லாருமே சேர்ந்து கதர் பார்ட்டின்னு ஒன்று யூஎஸ்ஏல ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இந்த 1914
வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, பிரிட்டிஷ் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அகேன்ஸ்ட் ஜெர்மனி, இட்டாலி எல்லாமே. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடலாம், அட்டாக் பிரிட்டிஷ் அட்டாக் பண்ணலாம்னு நினைப்பாங்க. எப்படி 1857 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணணும்னு நினச்சோமோ அதே மாதிரி இவங்களும் நினைப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பிரிட்டன் கவர்மெண்ட் வந்து 1915 டிஃபென்ஸ், இதுதான் முக்கியம், டிஃபென்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டை பாஸ் பண்ணுவாங்க. இது மூலயமா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆர்மியில் நடந்த எல்லா அந்த உள்ள இன்சைடர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் கிராக் டவுன் பண்ணி கோமகட்டு மாறு இன்சிடெண்ட், கோமகட்ட மாறு இன்சிடெண்ட். ஸோ சொல்கிறேன் என்னன்ட்டு. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோமகட்டு மாறு, அதாவது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இதுதான் சரியான டைமு, இப்போது பிரிட்டிஷ் அடிச்சிடணும்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு ஷிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாங்காங்லேருந்து கிளம்பி இந்தியா வரணும். இப்போ இந்தியா வரும்போது அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சீக்ஸ் எல்லாருமே, அந்த கனடாலேருந்து சீக்ஸ் எல்லாருமே, அந்த கதர் பார்ட்டியை ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பட் இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ போயிடும். அதனால் அந்த ஷிப் வந்து கரையை தொடுறதுக்கு முன்னாடியே க்ளீனாக பிரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஆர்மியை ரெடி பண்ணி நிற்க வச்சு அந்த ஷிப்புக்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் சுட்டு கொண்டுருவாங்க. ஸோ இதுதான் கோமகட்டம் ஆறு இன்சிடெண்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அப்புறம் வந்து நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம்.